என் பையன் நினைச்சது நிறைவேற வேணும், அதுதான் எங்களுக்கு ஆசை. என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அது தலைவருக்கு வர வேணும். யாருங்கம்மா? விஜய் வர வேணும். கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்லை, என் பையன் போனாலும் போயிட்டு போறியா, எனக்கு பையன் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு, என் பையன் இருந்தா போதும். இல்ல விஜயோட கூட்டத்துக்கு கெட்ட பழலா இதான் இந்த உயிரிழப்பு நடந்து போயிட்டு போகுது. அதுக்காக போய்த்தானே என் பையன் செத்தியான், அவருக்காக போய்த்தானே என் பையன் செத்தியான். சரி, அவர் முகத்தை பார்த்தாவே போதும். அன்னைக்கு என்னங்கடா உங்க ஆட்டா, ஒரு 10 ரூபா வந்தா அதை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல. நாங்க யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டிடா எங்க குழந்தைய திரை கவர்ச்சி, திரை மயக்கம். என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடத்துல போய் சிக்கி செத்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்க நீ. இது பரிதாபமா இருக்கு, அதான் பிரச்சனை. இருக்கு. என் பிள்ளைங்க பேர் பழனிமா கோயிலா, 2 பேரும் விஜய் சார் கட்சிக்கு போய் அந்த இடத்துல என் பிள்ளைங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாங்க. இப்போ அந்த நிவாரண தொகை உங்களுக்கு வந்துருச்சுங்களா? இப்போ வந்திருக்குது, 20 லட்சம் வந்திருக்கு. சரிங்க. இப்போ யாரோட அக்கௌண்ட்டுக்கு? என்னோட அக்கௌண்ட். இப்போ இதை பற்றி என்ன கருத்து சொல்கிறீங்க நீங்கள்? இதில் நான் கருத்து சொல்றதுக்கு அவரு போட்டு விட்டுருக்கிறாரு. எவ்வளவுதான் இது பண்ணாலும் இதுக்கு என் குழந்தைங்களுக்கு ஈடு ஆகாது. அவரு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அவரு போட்டு விட்டுருக்கிறாரு. சரிங்கக்கா. இப்போ அவருக்கு இந்த நேரத்தில் அவருக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு என்ன சொல்ல போகிறீங்க? அவருக்கு நான் என்ன சொல்ல வருதுன்னா, நம்பிக்கையோட இருங்க, இந்த தடவை நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு நாங்க சொல்ல வரோம். நம்பிக்கையோட இருக்குன்னு சொல்லுவோம். எங்கடா உங்க லீடர்? சொகையோட தான் சொல்லுவேன். என்ன கேட்டீங்க? உங்க லீடர் எங்க? அவனை பத்தி பேசாதீங்க போலீஸ்கார். ஏண்டா? அவன் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? இப்படி திரும்பி அப்படியே ஓட்டான் சார். தள்ளாதீங்க.